கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 11 வசனம். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் வரை நம்மளை ஜீவனோடு பாதுகாத்து வருவது கர்த்தர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளே, நம்முடைய வழிகள் எல்லாம் நம் போகிற பிரயாணத்தில், நம்ம போயிட்டு வர இடத்துல, வீட்டில், படியில் இறங்கும்போது ஏறும்போதெல்லாம் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம். நீங்கள் அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க, அவங்க பாதம் கல்லில் இடறக்கூடாது, அவங்க என்ன ஆராதிக்கிறாங்க, என்னை உயர்த்துறாங்க, அவங்க என் ஜனம் என்று சொல்லி பாதுகாப்பை கட்டளையிடுறாராம். என்னுடைய பிள்ளைகளே, நம்மளை காக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அதே தான் அவர் எழுதுகிறார், உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி. அதனால ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் நம்மளை காக்கிறவர், கர்த்தர் நம்மை காக்கிறவர். அதனாலதான் அடுத்த வசனம் சொல்லுது, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அப்போ எவ்வளோ கல்லுகள் கிடைக்கிறது, ஆனாலும் தேவன் நம்மளை அதெல்லாம் எந்த ஒரு அடிபடாம, கால் கை பலவீனப்படாம ஆண்டவர் கிருபையாய் நம்மளை தூக்கி கொண்டு போகிறார். பிரியமானவர்களே, இப்படி ஒரு நல்ல தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவரை மனதார போற்றுவோமா? அவர் நம்ம மேல எவ்வளவு ஒரு கரிசனை பாருங்க. நாம் அவருக்கு தேவை என்பதால் அவர் நம்மை எவ்வளவாய் நேசித்து பாதுகாக்கிறார், நம்மளை பராமரிக்கிறார், நமக்கு உதவி செய்கிறார். பிரியமானவர்களே, மனிதர்களாகிய நம்மளிடத்துல வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். என்னுடைய பிள்ளைகளே, நாம் அவருக்கு உண்மையா இருப்போமா? நம்ம வழியெல்லாம் இது வரைக்கும் நம்ம திறமையினால நம்ம வந்தோமா? இல்லை. எத்தனையோ பேர் மரணத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்ம மேல வச்ச அன்புனால நம்மளை பாதுகாத்து வருகிறார். அந்த ஆண்டவர் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த நாள் சமாதானம் உண்டாகட்டும், கேட்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும். அவர்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உங்க நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டோடைய பிரசன்னை இறங்கட்டும். இது எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர் என்பது நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. நாங்களும் நேசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். மகிமை கனத்தை நீர் எடுத்துக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.